بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அல் குர்ஆனினுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வது எவ்வாறு என்கின்ற தலைப்பில் நிறைய விடயங்களை போன வாரங்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல் குர்ஆனில் அதிகமாக இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம்தான், அதாவது சில விடயங்களை அல்லாஹு தஆலா முற்படுத்தியும் சில விடயங்களை அல்லாஹு தஆலா பிற்படுத்தியும் கூறுவான். சில தகவல்களை ஆரம்பமாகவும் வேறு சில தகவல்களை அதற்கு பிறகானதாகவும், சில சொற்களை ஆரம்பத்திலும் சில சொற்களை பிற்படுத்தியும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே பேசுகின்றார். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அல் குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பாக பார்க்கிறார்கள். என்ற ஆய்வுகள் எல்லாம் இந்த தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கு தக்தீம் வ தஅkhீர் என்று சொல்வார்கள். தக்தீம் என்று சொன்னால் முற்படுத்துவது, தஅkhீர் என்று சொன்னால் பிற்படுத்துவது என்று அர்த்தம். பொதுவாக நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு ஒழுங்குமுறையிலே பேசுகின்ற ஒரு வழிமுறை ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. உதாரணமாக அரபு மொழியை பொறுத்தவரையில் முதலிலே பயனிலையை சொல்லுவார்கள், அதாவது வினை சொல்லை சொல்லுவார்கள். பிறகு எழுவாயை சொல்லுவார்கள். பிறகு செயற்படு பொருளை சொல்லுவார்கள். இது பொதுவாக அரபிலே உள்ள ஒரு ஒழுங்குமுறை. அதே போன்று தமிழிலே நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால் அது தமிழுக்கே உரிய வகையில் ஆரம்பமாக ஒரு சொல்லையும் அதற்கு அடுத்ததாக அடுத்த சொல்லையும் கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு விதமான ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அது அரபு மொழியாக இருக்கின்ற காரணத்தினால் அரபு மொழியினுடைய தன்மைக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா சில விடயங்களை ஆரம்பமாகவும் சில விடயங்களை பிற்படுத்தியும் கூறுவார். இப்படி முற்படுத்தியும் பிற்படுத்தியும் கூறுவது என்பது வெறுமனே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹு தஆலா எதை நோக்கமாக வைத்து பேச விரும்புகின்றானோ அந்த விடயத்தில் எதை முற்படுத்த வேண்டும் என்பதும் எதை பிற்படுத்த வேண்டும் என்பதும் அங்கு அதற்கே உரிய முக்கியத்துவத்தை பொறுத்து அல்லது தேவையை பொறுத்து அமையும். இது அல் குர்ஆனில் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு வசனம் எந்த சூழ்நிலையில் அமைகிறது என்பதை பொறுத்து சில விவகாரங்கள் ஆரம்பமாக சொல்லப்படும், சில விவகாரங்கள் அதற்கு அடுத்தபடியாக சொல்லப்படும். அது அந்தந்த வசனத்தினுடைய சூழ்நிலையும் அந்த தன்மைக்கும் ஏற்ப அது முடிவு செய்யப்படும். உதாரணமாக நாங்கள் ஒரு புரிதலுக்காக சொல்வதாக இருந்தால், சில வசனங்களை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்ற பொழுது சந்தோஷத்தை மனதில் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில், பதட்டத்தை நீக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில வசனங்கள் ஆரம்பிக்கும். உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அஃபல்லாஹு அன்க, நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், உங்களை அவன் பொருட்படுத்தி, அதாவது அவனுடைய கருணையை கொண்டு அவன் உங்களை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? ரசூலுல்லாவுக்கு மனதிலே சந்தோஷத்தை ஊட்டுவதாக ஆரம்பிக்கிறது. அதே போன்று உதாரணமாக நாங்கள் இன்னொரு வசனத்தை சொல்வதானால், லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை அவன் சொரிந்து விட்டான்.
எப்பொழுது என்றால் அவர்களில் ஒரு தூதரை அவன் அனுப்பிய பொழுது. வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? மோமீன்களின் மீது அல்லாஹு தாலா அவனுடைய அருளை சொரிந்து விட்டான் என்று ஆரம்பிக்கிறது வசனம். அதற்கு பிறகு தொடர்கிறது. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் லகது மன் அல்லாஹு அலல் முஃமினீன என்று ஆரம்பிப்பது மூமின்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தையும் அவனுடைய அருளையும் உணர்த்துவதற்காக ஆரம்பமே லகது மன் அல்லாஹு அலல் முஃமினீன என்று ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சகோதரர்களே, வேறு சில வசனங்களை நாங்கள் எடுத்தோமையாக இருந்தால் அந்த வசனங்கள் ஆரம்பமே அதாவது கண்டிக்கக்கூடியதாக, ஆரம்பமே அச்சுறுத்தக்கூடியதாக, அதனுடைய ஆரம்பமே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்திலேயே அது வெளிப்பட்டு விடும். உதாரணமாக நாங்கள் சொல்வதானால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வைலுல்லி குல்லி ஹுமசத்தின் லுமசா. வசனத்தினுடைய ஆரம்பமே குறை சொல்லி புறம் பேசி திரியவர்களுக்கு கேடுதான் என்று ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி பாருங்கள், ஹல் அத்தாக்க ஹதீசுல் ஹாஷியா, சூழ்ந்து வரக்கூடியது எதுவென்று உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான். அப்படி என்று சொன்னால் என்ன? அவனுடைய நரகலோகத்தை அல்லாஹு தாலா பயமுறுத்துகிற விதமாக ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறது? ஹல் அத்தாக்க ஹதீசுல் ஹாஷியா என்று ஆரம்பிக்கிறது. மறுமை நாளை பற்றி அல்லாஹு தாலா ஆரம்பிக்கின்ற பொழுது இதா வகாத்தில் வாக்கியா என்று அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் கருணையாக சொல்கின்ற பொழுது, சுவர்க்கலோகத்தை பற்றி ஆரம்பிக்கின்ற பொழுது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அருளாளன் என்று வசனம் ஆரம்பிக்கிறது. அப்போ எப்படி அல்லாஹு தாலா கருணையை கொண்டு முன் ஆயத்தம் இல்லாமல், முன் அறிவிப்பு இல்லாமல் உடனடியாக அல்லாஹ் வசனத்தை துவங்குகின்ற பல இடங்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது வசனம் உடனடியாக ஆரம்பிக்கும். முன்னால் ஒரு முன்னுரை ஒன்று இல்லாமல் வசனம் உடனடியாக ஆரம்பிக்கும். அப்படி உடனடியாக ஆரம்பிக்கின்ற பொழுது சில வாக்கியங்களை அல்லாஹு தாலா முற்படுத்தி பேசுவான், சிலதை அல்லாஹு தாலா பிற்படுத்துவான். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல் ஹாக்கா இந்த மாதிரியான சூறாக்கள், அல் காரியாத்து மல் காரியா எப்படி ஆரம்பிக்கிறது? சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஆரம்பிக்கிறதா அல்லது திடுக்கிடும் விதமாக ஆரம்பிக்கிறதா? அல்லாஹு தாலா அவனுடைய அந்த எச்சரிக்கையை குறித்து ஆரம்பிக்கிறான். எனவே ஆரம்பமே யாரை நாங்கள் முன்னோக்குகின்றோமோ, யாருடன் பேசுகின்றோமோ அவரை பொறுத்ததாக அது அமையும். முன்னால் உள்ளவருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றால் வசனத்தினுடைய தேர்வு ஆரம்பத்தில் எச்சரிக்கையாக இருக்கும். முன்னால் உள்ளவரோடு கருணையோடு பேச வேண்டும் என்றிருந்தால் வசனத்தினுடைய தேர்வு ஆரம்பம் எதாக இருக்கும்? கருணையானதாக இருக்கும், சொஃப்டானதாக இருக்கும். அப்போ அந்த வசனத்துடைய சூழ்நிலையும் அதனுடைய விவகாரமும் தான் அல்லாஹ் முதலாக எந்த வாக்கியத்தை தெரிவு செய்கிறான், சாய்ஸ் பண்ணுகிறான், அதற்கு அடுத்ததாக எந்த வாக்கியத்தை சாய்ஸ் பண்ணுகிறான் என்பது அல்லாஹ் யாரை முன்னக்குகிறான், அந்த வசனத்தில் யாரை குறித்து பேச விரும்புகிறான், அல்லது அந்த வசனத்தில் என்ன தகவலை அல்லாஹு தாலா மிக முக்கியமாக முன்னிறுத்தி பேச விரும்புகின்றானோ அதை அடிப்படையாக வைத்து அந்த சொற்றொடர்களும் தகவல்களும் அமையும். அன்புள்ள சகோதரர்களே, அது ஒரு விதம். இன்னொரு விதத்தை நாங்கள் சொல்வதானால் அத்தஷ்வீக் அப்படி என்று சொல்லுவார்கள். தஷ்வீக் என்று சொன்னால் என்ன? ஆரம்பிக்கும் பொழுதே சொல்ல வருகின்ற விஷயத்தை சொல்லி ஆரம்பிப்பதில்லை. வாக்கியத்தை ஆரம்பிக்கின்ற ஆரம்பத்திலேயே சொல்ல வருகின்ற விஷயத்தை சொல்லி ஆரம்பிப்பதில்லை. சொல்வதற்கு முன்னால் ஒரு ஆர்வத்தை ஊட்டுவது, அது என்னதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தேடலை மனதுக்குள் ஏற்படுத்துவது. சொல்லப்போகின்ற விஷயம் எதுவாக இருக்கும், அதுக்கு தஷ்வீக் என்று சொல்வார்கள், ஆர்வமூட்டுவார்கள். அதாவது எந்த விஷயத்தை சொல்லப் போகிறார் என்பதை தேடுகின்ற ஒரு மனநிலையை உருவாக்குவது. உதாரணமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நரகவாதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆனிலே சொல்கிறான், வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின், எங்களுடைய தெளிவான வேதம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், எங்களுடைய வசனங்கள் அவர்கள் மீது ஓதி காண்பிக்கப்பட்டால் நிராகரிப்பாளர்களுடைய முகத்திலே நீங்கள் எரிச்சல் உணர்வை காணுவீர்கள், முன்கரை காணுவீர்கள், அவங்க அதில் திருப்தி அடைய மாட்டாங்க. இது ஒரு மோசமான ஒரு நிலை என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு வசனத்தை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்று பாருங்கள். குல் அஃப உனப்பிஉக்கும் பிஷர்ரிம் மின் தாலிக்கும்,
இதைவிட மோசமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்போ என்ன விஷயம் என்று சொல்லப்பட்டு விட்டது ஆரம்பத்தில்? அறிவிக்கட்டுமா, நீங்கள் நிராகரிப்பதை விட மிக மோசமான ஒரு விஷயத்தை, அல் குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் நிராகரிக்கிறீர்களே, இதைவிட ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று வசனம் ஆரம்பிக்கிறது. வசனம் கண்டிக்கத்தக்க வகையில் ஆரம்பிக்கிறது. ஆனால் கேள்வி கேட்கப்படுகிறது. அறிவிக்கட்டுமா என்று கேள்வி கேட்டால் அப்போ அது என்ன என்கின்ற ஒரு கேள்வி, ஒரு தேடல் நமக்குள் ஆரம்பிக்குமா இல்லையா? நம்முடைய மனதுக்குள் அல்லாஹ் எதை சொல்ல போகிறான் என்று ஒரு தேடல் வரும், ஒரு பூரிப்பு நம்முடைய மனதுக்குள் வரும். அப்போ அல்லாஹு தாலா எப்படி அந்த வசனத்தை முடிக்கிறான்? குல் அஃப உனப்பியுக்கும் பிஷர்ரிம் மின் தாலிக்கும், நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் நிராகரிக்கிறீர்களே, இதைவிட மோசமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு, அதுதான் அன்னாரு, நரகலோகமாகும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அந்த கேள்விக்குள்ளேயே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்ல போவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது என்ன என்கின்ற ஒரு தேடலை, ஒரு ஆர்வத்தை அல்லாஹு தாலா உண்டு பண்ணி அதற்கு பிறகு எதை சொல்கிறான்? நேரடியாக இவர்களுக்கு என்ன உண்டு, நரகம் உண்டு என்று சொல்லாமல், அவர்களுடைய செயற்பாடுகளுக்காக நேரடியாகவே அவர்களுக்கு என்ன உண்டு, நரகம் உண்டு என்று டிரெக்டாகவே சொல்லாமல் அல்லாஹு தாலா ஒரு கேள்வியை கேட்டு ஆர்வத்தை தூண்டி அதற்கு பிறகு அதை பயமுறுத்துகிற வகையில் அல்லாஹ் முடிக்கிறான். அன்னாரு, அதுதான் நரகலோகமாகும் என்று அல்லாஹு தாலா முடிக்கிறான். அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் வரும். உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சங்கை மிகு விருந்தாளிகள் வந்தார்கள், மலக்குமார்கள் வந்தார்கள் என்கிற தகவல் நமக்கு தெரியும். அப்போ அல்லாஹு தாலா எப்படி கேட்குறான்? ஹல் அத்தாக்க ஹதீஸு லைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த சங்கையான அந்த விருந்தாளிகள், அவர்களை பற்றி உம்மிடத்தில் தகவல் வந்ததா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். அப்போ அது என்ன சங்கையான சங்கையானவர்கள் யார், அப்படி யார் விசேடமானவர்கள் வந்து விட்டார்கள்ங்கிற கேள்வி வருகிறது. ஹல் அத்தாக்க என்று ஆரம்பிக்கின்ற பொழுது அதற்கு பிறகுதான் அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படவில்லை? இப்ராஹிம் அலை அவர்களிடம் சங்கையானவர்கள் வந்தார்கள், ஒரு தகவலை கன்வே பண்ணுற மாதிரி. நாம் சாதாரணமாக ஒரு வருடத்தில் நம்ம அறிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லுகிற விதமாக சொல்லாமல் அதை ஒரு கேள்வியாக ஆரம்பத்திலே கேட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டி அதற்கு பிறகு அந்த விருந்தாளிகள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது விருந்தாளிகள் மீதான கண்ணியம் நமக்கு அதிகரிக்கும். ஏன்னா அவ்வளோ விசேடமானவர்கள் வந்தார்கள் என்பதனால தான் அல்லாஹு தாலா ஆரம்பத்தில் இதை கேட்கிறான், கேள்வியாக கேட்கிறான். கேட்டுவிட்டு அவர்கள் விருந்தாளிகள், அவர்கள் அல்லாஹுடைய மலக்குமார்கள் என்று வருகின்ற பொழுது மலக்குமார்களின் மீதான மதிப்பும் தேடலும் நமக்கு அதிகரிக்கிறது. சகோதரிகளே, அப்போ இதில் இருந்து சுருக்கமாக சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் அந்த வசனத்தினும் அந்த சூழலிலும் அந்த வசனத்தில் சொல்ல வருகின்ற அந்த தகவலின் அடிப்படையில் அவன் எதை ஆரம்பமாக தேர்வு செய்ய விரும்புகிறானோ அந்த வார்த்தை அல்லாஹு தாலா தேர்வு செய்வான். எதை முற்படுத்த வேண்டும், எதை பிற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியும். சில வசனங்களில் சில விஷயங்கள் பிற்படுத்தப்பட்டு சொல்லப்படும். அதே மாதிரி வேறு சில வசனங்களில் பார்த்தால் அல்லாஹ் எந்த விஷயத்தை பின்னால் சொன்னானோ அதை முற்படுத்தி அல்லாஹு தாலா வேறு வசனங்களில் சொல்லுவான். அது அந்தந்த வசனத்துடைய சூழ்நிலைகளை பொறுத்து அமையும். அன்புள்ள சகோதரர்களை, இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு சில உதாரணங்களை இன்னும் கூடுதல் தெளிவுக்காக இந்த விஷயத்திலே பார்ப்போம். ஏனென்றால் அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவிலும் இந்த மொழி அமைப்பு இருக்கிறது. அல் குர்ஆனில் ஒவ்வொரு சூறாவிலும் இந்த மொழி அமைப்பு இருக்கிறது. அல்லாஹ் எதை முதலாவது சொல்லுகிறான், எதை இரண்டாவது சொல்லுகிறான், அடுத்தடுத்து எதை அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்கின்ற இந்த அமைப்பு இருக்கிறது அல் குர்ஆனுடைய எல்லா சூறாக்களிலும் கிட்டத்தட்ட இருக்கின்றது. அப்போ நாங்கள் குர்ஆனை வாசிக்கின்ற பொழுது இது அடிக்கடி வரும். அதனால் ஒரு அளவுக்காவது இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. உதாரணமாக அன்புள்ள சகோதரிகளே, பாருங்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாளுடைய விவகாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறான்? இக்தரபல் வஅதுல் ஹக்கு, இக்தரபல் வஅதுல் ஹக்கு. இந்த வசனம் சூரத்துல் அம்பியா 97வது வசனம். ஹைர். அப்போ சூரத்துல் அன்பியா 97வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறான்? இக்தரபல் வஅதுல் ஹக்கு, உண்மை நெருங்கிவிட்டது, உண்மைக்கான வாக்குறுதி நெருங்கிவிட்டது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்ததாக
அந்த மறுமை நாள் நிகழ்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மனிதர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது, பொதுவாக நம்ம தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்ன? மறுமை நாளுடைய அந்த சந்தர்ப்பத்தில் மனிதர்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? நிலைக்குத்தாக இருக்கும். அதாவது நேரடியாக ஒரு விடயத்தை பார்த்ததாகவே அது இருக்கும். அப்படி என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த காட்சியை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறான் என்றால், பொதுவாக நாங்கண்டா எப்படி சொல்லுவோம்? அவர்களுடைய பார்வை நிலைக்குத்தாக இருக்கும் என்று சொல்லுவோம். சராசரியாக நாங்கள் சொல்லுவதானால் முதலாவது எதை சொல்லுவோம்? பார்வையை சொல்லுவோம். இரண்டாவது அந்த பார்வையினுடைய பயன்பாடு, அது என்ன தொழில் செய்கிறது, என்ன தொழிற்பாடு என்பதை சொல்லுவோம். அப்போ அவர்களுடைய பார்வை நிலைக்குத்தாக இருக்கும் என்பதுதான் பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறை. அல்லாஹு தாலா எப்படி சொல்லுகிறான்? நிலைக்குத்தாக இருக்கும் என்பதை முதலாவது சொல்லுகிறான். இரண்டாவது அல்லாஹு தாலா சொல்லுகிறான் பார்வை, அவர்களுடைய பார்வை என்று சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான்? இக்தரபல் வஅதுல் ஹக்கு ஃபஇதா ஹிய ஷாஹிஸத்துன் அபுசாருல் லதீன கஃபரு. நிராகரிப்பாளர்களின் பார்வை நிலைக்குத்தாக இருக்கு. அப்போ முதலாவது பார்வை அல்லாஹ் அந்த சொல்லை முற்படுத்தாம எந்த சொல்லை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முற்படுத்துகிறான்? அவர் அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் திடுக்கிட்டு அந்த அபாயமான ஒரு விஷயத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்களே, அந்த சிபத்தை தான் முதலாவது சொல்கிறான். சிபத்தை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் பார்வையை சொல்லுகிறான். அப்போ என்ன அர்த்தமாக இருக்கும்? இந்த இடத்தில் அல்லாஹு தாலா மிக முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல நினைப்பது எதுவென்றால், அவர்கள் எந்த அளவுக்கு பயமுள்ளவர்களாக இருப்பார்கள், அந்த சூழ்நிலை அவர்களை எந்த அளவுக்கு அச்சுறுத்தும் என்பதை சொல்வதற்காக. இப்போ பார்வை இருக்கும் என்று சொன்னால் சாதாரணமாக சொல்லிடுறதா அது போயிடும். அதில் அச்சுறுத்துகின்ற அந்த தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ முதலாவது அவங்களுடைய அந்த பயத்தின் காட்சியை உருவகப்படுத்துகின்ற பொழுது மறுமை நாளினுடைய நிகழ்வு எவ்வளவு பயங்கரமானது என்பது இன்னும் தெளிவாக உணர்த்தப்படும். அதே மாதிரி சகோதரிகளை, மறுமை நாள் நிகழ்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கின்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தால், அந்த நேரத்தில் கண்ணுக்கு இருக்கக்கூடிய பண்பே நிலைக்குத்தாக இருப்பது தான். பயத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருப்பார்கள். இப்போ கண்ணுக்கு பணிவு இருக்கிறது, பரிவு இருக்கிறது, கோப பார்வை இருக்கிறது, இப்படி எத்தனையோ பண்புகள் இருக்கின்றன. ஆனால் மறுமையினுடைய அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த தினம் வந்து விட்டால், அந்த கண்ணுக்கு இருக்கிற ஒரே ஒரு பண்பு என்னவென்றால், பயத்தின் காரணமாக அவர்கள் என்ன செய்வார்கள்? பார்வையை நிலைக்குத்தாக திடுக்கிட்டு போயிருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், முற்படுத்துவதிலும் பிற்படுத்துவதிலும் அல்லாஹ்வுடைய அந்த அவன் கொண்டு வருகின்ற அந்த வீதம் எவ்வளவு தாக்கம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புள்ள சகோதரிகளை, சூரத்துல் ஹாக்கா 30வது வசனம் 31வது வசனங்கள், இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். நரகலோகத்துக்கு போகக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அப்போ பாவிகள் வருகின்ற பொழுது ஹுதூஹு ஃபகுல்லூஹு, அவர்களை பிடியுங்கள், அவர்களை நீங்கள் விலங்குகளால் கட்டுங்கள். இதெல்லாம் ஓர்டராக வருகிறது. ஹுதூஹு, அவர்களை பிடியுங்கள், ஃபகுல்லூஹு, அவர்களுக்கு விலங்கிடுங்கள் என்று வருகிறது. அப்போ இந்த ஓர்டர் யாரை நோக்கியதாக இருக்கிறது? பாவிகளை நோக்கியதாக இருக்குது. பாவிகளை பிடிக்குமாறும் அவர்களுக்கு என்ன செய்யுமாறும் விலங்கிடுமாறும் அல்லாஹு தாலா நேரடியாக பேசுகிறான். அதுக்கு அடுத்ததாக என்ன நிகழ்வு நடக்கும்? அவர்கள் நரகலோகத்தில் போகிறார்கள். இப்போ வசனத்துடைய கவனம் எதன் பக்கம் திரும்பும்? நரகத்தை நோக்கி திரும்பும். நரகலோகவாதிகளை அல்லாஹு தாலா பிடிக்குமாறு கட்டளையிடுகிறார். இப்போ அவர்களுக்கான தண்டனை என்ன? அப்போ நரகலோகத்தில் நுழைவீங்கள் அவர்களை. எங்கே? நரகலோகத்தில். சாதாரணமாக நாங்கள் சொல்வதனால் எப்படி சொல்லுவோம்? அவர்களை நுழைவீங்கள். எங்கே நுழைவீங்கள்? நரகலோகத்தில் என்றுதான் வசனத்தின் சாதாரண அமைப்பு இருக்கும். அப்போ நரகம் என்ற சொல் ஆரம்பத்தில் வருமா, கடைசியில் வருமா? சாதாரணமாக எங்களுடைய பேச்சு முறையில் கடைசிக்கு வரும். முதலாவது நாங்கள் ஓடரை போடுகிறோம், பிறகு அந்த கட்டளைக்கு உட்படுபவர் யார், அவர் என்று வரும். அதற்கு பிறகு அந்த கட்டளைக்கு உட்படுத்தப்பட்டவர் எங்கே போகணும் என்கிறது கடைசியாக வரும். தானே சாதாரண ஒரு மொழி அடுக்கு முறை.
அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்றால், நம்ம எதை கடைசியாக பேசுவோமோ அதை முதலாக அல்லாஹு தாலா சொல்கிறான். சும்மல் ஜஹீம சொல்லூஹு, சும்மல் ஜஹீம. வாக்கிய அமைப்பை யோசித்தால் சும்ம சல்லூஹு அல் ஜஹீம என்று யோசிக்கிறது தான் பொதுவான ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல் ஜஹீம என்பதை ஆரம்பமாக சொல்லி சும்மல் ஜஹீம சொல்லூஹு. அப்போ இது என்ன நோக்கமாக இருக்கும்? அவசரமாக தண்டனை அவசரமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறது. போகின்ற இடத்தை தாமதமாக சொல்லாமல் வேகமாக சொல்வதாக இருக்கிறது. என்றால் அவர்களை நுழையுங்கள் நரகத்தில்ங்கிறது ஒரு டைம் ஒன்று எடுக்கும். அப்போ ஆரம்பமாக இது சொல்லப்படுகின்ற பொழுது, முடிவு என்ன என்று ஆரம்பத்திலேயே சொல்லப்படுகின்ற பொழுது, அந்த நரகலோகத்தில் நுழைகின்ற அந்த காட்சி சகோதரர்களே மிக மிக பயங்கரமானதாக இருக்கும். பாருங்கள், அதற்கு அடுத்ததாக சும்ம ஃபீ சில்சிலத்தின், பிறகு அவர்களை சில சங்கிலியில் நீங்கள் என்ன செய்யுங்கள், போடுங்கள். அதாவது போடுங்கள் என்பது முதலாவது வரவில்லை, சங்கிலி தான் என்னது ஆரம்பமாக வருகிறது. அப்போ நுழைவீங்கள், சங்கிலிக்குள் நுழைவீங்கள்ங்கிறது வசனத்துடைய ஆரம்பத்தில் வருதா கடைசியில் வருதா? சும்ம ஃபீ சில்சிலத்தின் தரோஹா சபூன திராஅன் ஃபஸ்லுகூஹு, நுழைவீங்கள் என்பது வசனத்துடைய கடைசியில் தான் வருகிறது சகோதரர்களே. அப்போ அல்லாஹு தாலா ஒரு சொல்லை முற்படுத்தினாலும், ஒரு சொல்லை அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா பிற்படுத்தினாலும் அதற்கு என்ன இருக்கும்? நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். உதாரணமாக சூரத்துல் கமர் 24வது வசனம், சூரத்துல் கமர் 24வது வசனம். இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபி அல்ல என்று சொன்னார்கள். ஏன் நபி அல்ல என்று சொன்னார்கள் என்றால், நபி அவர்கள் ஒரு மனிதராக இருக்கிறார். யகுலு தாம வயம்ஷி பில் அஸ்வாக், சாப்பிடுகிறார், சந்தைகளிலே நடந்து செல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் என்னென்றால், அவர் பஷர். அவர் யாரு? அவர் ஒரு மனிதராக இருக்கிறார். இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று. நுபுவத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணங்களில் ஒன்று. அப்போ அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான், ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா அவர்களுடைய கூற்றை இந்த உலக மக்களுக்கு சொல்லுகிறார். ஏன் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், ஒரு மனிதரையா பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, முதலாவது பின்பற்ற வேண்டும் என்ற சொல் வருகிறதா அல்லது மனிதரை என்ற சொல் முதலாவது வருகிறதா? சூரத்துல் கமரில் இப்போ நாங்கள் பொதுவாக சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவோம்? நாங்கள் பின்பற்ற வேண்டுமா ஓர் மனிதரை, இப்படிதான் சொல்லுவோம். நாங்கள் பின்பற்ற வேண்டுமா ஓர் மனிதரை. ஆனால் வசனம் எப்படி இருக்கிறது? அபஷரன் மின்னா வாஹிதன், எங்களில் இருக்கக்கூடிய ஓர் மனிதரையா நத்தபியுஹு, நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா எதை புலப்படுத்த விரும்புகிறான்? இவர்கள் நபித்துவத்தை மறுத்ததற்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹு தாலா சாதாரணமாக சொல்லவில்லை. அவங்களுடைய காரணம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பஷராக இருக்கிறார், ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை சொல்லி காட்டுவதற்காக முதலாவது மனிதன் என்ற சொல்லை கொண்டு வந்து அதற்கு பிறகுதான் நத்தபியுஹு என்ற சொல் வருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அதே மாதிரி மிக இலேசான ஒரு வசனம், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், நீங்கள் விரட்டாதீர்கள் யதீமை. அப்படிதான் சாதாரணமான மொழி அமைப்பு வரும். ஆனால் முதலாக அல்லாஹ் தஆலா எதை சொல்கிறான்? யதீமை குறிப்பிட்டு அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அவர்களை நீங்கள் அடக்குமுறை செய்யாதீர்கள். அப்போ இதில் இருந்து எங்களுக்கு என்ன விளங்குகிறது என்றால், யத்தீமுக்கு ஒரு ஸ்பெஷலை அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இஹ்திசாஸ். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதாவது யத்தீமுக்குரிய மிக முக்கியத்துவத்தை, நாங்கள் கொடுக்க வேண்டிய அவதானத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக உலக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அதனால் சாதாரணமான பாணியில் சொல்லாமல் யத்தீமை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அதட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இது ஒரு காரணம். அன்புள்ள சகோதரர்கள், முக்கியத்துவத்தை பொறுத்து அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்க விரும்புகிறானோ
அதை அடிப்படையாக வைத்து வசனத்தின் சொற்கள் முன்னதாகவும் அதற்கு அடுத்ததாகவும் அமையும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதாவது அஸ்ஸபப் வல் முஸப்பப் என்று சொல்லுவாங்க. சபப் என்று சொன்னால் என்ன? ஒரு விஷயம் நடப்பதற்கான காரணம். முதலாவது ஒரு விளைவு நடப்பதற்கான காரணத்தை ஆரம்பமாக சொல்லி, இரண்டாவது எதை சொல்வது? விளைவை சொல்வது. விளைவை ஆரம்பமாக சொல்லாமல் அந்த விளைவு ஏற்பட்டதற்கான காரணத்தை என்ன செய்வது? ஆரம்பமாக சொல்வது. நாங்கள் வசனத்தை கொஞ்சம் அவதானித்து பார்த்தால் அது எங்களுக்கு தெளிவாக விளங்கும். உதாரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின். உன்னே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்போ வணங்குதல் என்ற சொல்லெல்லாம் முற்படுத்தி இருக்கிறான். உதவி தேடுதல் என்ற சொல்லை அல்லாஹு தஆலா இரண்டாவதாக சொல்லுகிறான். அப்போ இதில் நீங்களுக்கு என்ன விளங்குகிறது? அதிகம் இபாதத்து செய்வது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதற்கான ஒரு மூலோபாயம், அது ஒரு காரணம். அதனால தான் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஃபி சுல்பில் இபாதா. இபாதத்தோடு இருக்கும் பொழுதுதான் எது வர வேண்டும்? பிரார்த்தனை என்பது வர வேண்டும். ஏன்னா அப்போ தான் நாங்கள் யாராக மாறுவோம்? நன்றியுள்ள அடியார்களாக மாறுவோம். அதனால் இபாதத்து செய்கின்ற அந்த நிலையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க? கூடுதலாக நிறைய இபாதத்துகள் செய்து கொண்டு இறைவனை நெருங்கினால் இறைவனுடைய உதவி நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அப்போ இபாதத்து வசீலத்துல்லில் இஸ்திஆனா. இபாதத் என்பது ஒரு வசீலா. வசீலா என்றால் என்ன? அது ஒரு ஊடகம். எதற்கு? லில் இஸ்திஆனா, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதற்கு. இதே மாதிரி தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இந்த சூரா எப்படி முடிகிறது? வஸ்ஜுது வக்தரிப். வஸ்ஜுது, சுஜூது செய்யுங்கள். வக்தரிப், அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நெருங்குங்கள். அப்போ சுஜூது வசீலத்துன் லில் இக்திராபி மினல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு சுஜூது செய்வது என்பது ஒரு ஊடகமாக இருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரோடு சுவர்க்கத்தில் இருக்க விரும்புவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்ன? அதற்கு நீங்கள் தகுதியானவராக வருவதற்காக சுஜூதை நீங்கள் உங்களுக்கு உதவியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். சூரத்துல் பக்கரா 222வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா தௌபா செய்பவர்களை விரும்புகிறான், மேலும் தூய்மையானவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இந்த வசனம் ஆரம்பத்தில் முற்படுத்தப்பட்ட தகவல் எது? தௌபா. இரண்டாவதாக சொல்லப்பட்ட விஷயம் எது? ஒரு மனிதனில் ஏற்படக்கூடிய உடல் ரீதியாகவோ அல்லது உள ரீதியாகவோ ஏற்படுத்தக்கூடிய தூய்மை. அப்போ ஆரம்பமாக அல்லாஹு தாலா தௌபாவை சொல்வதற்கான காரணம் என்ன? அத்தௌபத்து வசீலத்துன் லி தஹாரத்தின் நஃப்ஸ். தௌபா என்பது உள்ளம் பரிசுத்தம் அடைவதற்கான ஒரு ஊடகம். தௌபா இல்லாமல் நாம் எவ்வளவு பரிசுத்தம் அடைய நினைச்சாலும், எவ்வளவு நாங்கள் எங்களை அலங்கரித்தாலும், மினுக்கி கொண்டாலும் தூய்மை எங்களிடத்தில் வராது. எது வார வரைக்கும்? தௌபா வார வரைக்கும். அப்போ தௌபா என்பது தெளிவாக நம்மிடத்தில் வேறொன்று இருந்தால்தான் தூய்மை என்பது வரும். அப்போ தூய்மையை முதலாவதாக சொல்வதை விட எதை சொல்வது மிகவும் ஏற்றமானது? தௌபாவை சொல்லி தூய்மையை சொல்வது மிகவும் ஏற்றமானது. அன்புள்ள சகோதரிகளே, அதே மாதிரி இன்னொரு அழகான ஒரு உதாரணத்தை பாருங்கள். சூரத்துல் நூன், சூரத்துல் கலம். இந்த சூரத்துல் கலமில் அல்லாஹு தாலா சொல்கிறான், 10வது வசனம் எப்படி வருகிறது? வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன். அதிகம் சத்தியம் செய்கின்ற இழிவானவர்களை, அப்படியானவர்களை எல்லாம் நீங்கள் கட்டுப்படாதீர்கள் நபியே. வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன். அப்போ இந்த பண்பு யாருடைய பண்பு என்றால், அதிகம் சத்தியம் செய்கிறவர் சில நேரம் நேர்மை இல்லாதவராக இருப்பார். தன்னுடைய தவறை மறைக்க அல்லாஹ்வுக்கு பயமில்லாமல் பலர் நிஃபாக்குத்தனத்தின் காரணமாக அதிகம் சத்தியம் செய்வார்கள். எனவே வலா துத்தி குல்ல ஹல்லாஃபின் மஹீன், இழிவடைந்த நிலையில் அதிகம் சத்தியம் செய்கிறவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் நம்பி கட்டுப்பட்டு விடாதீர்கள். அப்போ இது ஒரு தவறான மனிதருடைய ஒரு பண்பை சொல்லுகிறது. ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த பண்பு என்ன? ஹம்மாசின். இப்படியான மனிதர்கள் யாரென்றால் அடிக்கடி இன்னொருவருடைய குறையை தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹம்மாசின், ரகசியமாக
யார் யாருக்கெல்லாம் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் தேடக்கூடியவர்களாக இருப்பார். அப்போ தபியா இது ஒரு தவறான மனிதனுடைய பண்பு, அடுத்த மனிதனுடைய குறையை என்ன பண்ணுவது, தேடுவது. சரி, இந்த பண்பு ஒருவரிடத்துல வந்தா என்ன ரிஃப்ளெக்ஷன் அவரிடத்துல வரும், அவர் நடத்தையில் என்ன மாற்றம் வரும்? அவர் சம்பந்தப்படுகின்ற இடங்களிலெல்லாம் தவறை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார். அப்போ அது பண்பாக இருக்கிறது. பண்பாக இருந்தால் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்றால் மற்ற மனிதருடைய குறையை சொல்வதற்காக ரொம்ப முயற்சி செய்வார். இப்போ அடுத்த சொல்லை பாருங்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? மஷ்ஷாஇன் பினமீம், அடுத்த மனிதருடைய குறையை எடுத்துக்கொண்டு அதிகம் நடந்து திரிவார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்துடைய ஓடரை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. முதலாவது நேர்மையின்மையை பற்றி சொல்லுகிறது. நேர்மை இல்லாத மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் அடுத்தவனுடைய குறையின் மீது தன்னுடைய கண்ணை வைத்து கொண்டிருப்பான். இதை இரண்டாவது அவனுடைய இயல்பாக சொல்கிறது. இந்த ஹெபிட் அவனிடத்தில் வந்தால் அடுத்த கட்டமாக என்ன நினைக்கும் என்றால் சமுதாயத்துக்குள் அவன் நுழைய ஆரம்பிப்பான். அதான் மஷ்ஷா, அதிகம் நடந்து திரிவார்கள். பினமீம், நமீம் என்று சொன்னால் என்ன? நம்ம என்பது ஒரு பொருளை எடுத்து இன்னொருவருக்கு காட்டுவது, ஒரு பொருளை வெளிச்சம் போட்டு இதுதான் என்று காட்டுவது. அப்போ என்ன செய்வார்கள் என்றால் மஷ்ஷா இம் பினமீம். இப்போ சமுதாயத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தினால் அடுத்த விளைவு என்ன? இந்த வசனத்துடைய ஓடரை பாருங்கள். சுபஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்கள், அடுத்த விளைவு என்ன? சமுதாயத்தில் என்ன நலவெல்லாம் வரணுமோ அந்த நலவுக்கெல்லாம் முரண்பட்டவராக இருப்பார், நலவை தடுப்பவராக இருப்பார். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் மன்னா இன் லில் ஹைரி. நலவை தடுத்தால் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? இன்னொரு மனிதனுடைய உரிமையின் மீது மீற வேண்டி வரும். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் முஅ்ததின், உரிமை மீறுபவனாக அவன் மாறுவான். இதெல்லாம் அவனிடத்துல சேர்ந்தா அவன் யாராக இருப்பான்? அல் குர்ஆன் எப்படி சொல்லுகிறது? அசீம், அவன் மிகப்பெரிய பாவியாக இருப்பான். அப்போ வசனத்தை பாருங்க, நாங்கள் சாதாரணமாக வாசிக்கிறது ஒவ்வொரு கட்டமாக ஒரு ஓர்டரில் பயணிக்குதா இல்லையா? அல்லாஹ் தஆலா வசனத்தையும் அங்கும் இங்குமாக போட்டு என்ன செய்யவில்லை, குழப்பவில்லை. எதை ஆரம்பத்தில் சொல்ல வேண்டும், எதை இரண்டாவது சொல்லாக தேர்வு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான ஹிக்மத்துகளில் உள்ளது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மாதிரியான தகவல்கள் அல் குர்ஆனில் அதிகமாக இருக்கிறது. காரணத்தை சொல்வது, காரணத்துக்கு பிறகு எதை சொல்வது, விளைவை சொல்வது ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. இந்த மாதிரி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசனங்களை கட்டமைக்கின்ற முறை. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை, மூன்றாவது கால விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பமாக ஒரு விஷயத்தையும் அதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்ல. இதுக்கு சொல்லுவாங்க தர்தீப் ஜமனி. தர்தீப் என்றால் என்ன? ஆர்கனைஸ் பண்ணுவது, ஒழுங்குபடுத்துவது. ஜமனி, காலத்தின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்துவது. நிறைய வசனங்களை நீங்கள் பார்த்தால் காலத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஒழுங்குபடுத்தி இருப்பான். உதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் ஆல இம்ரான் 3-4 வசனங்கள், வஅன்ஸல தௌராத்த, தௌராத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். முதலாவது இறக்கப்பட்டது எது? தௌராத். வல் இன்ஜீல, பிறகு அல்லாஹு தஆலா எதை இறக்கினான்? இன்ஜீலை இறக்கினான். ஓர்டரில் வருகிறது. மின் கபுலு, முன்னர், ஹுதன் லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வான்சலல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அல் குர்ஆனை அவன் இறக்கினான். ஓர்டரில் வருதா இல்லையா? தௌராத்து, இன்ஜீலு. அப்போ இதில் ஒரு வரலாறு இருக்கிறது. வரலாறை அல்லாஹ் தஆலா அங்கும் இங்குமாக சொல்லவில்லை. அப்போ இந்த வசனத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய வரலாற்றை நாங்கள் என்ன செய்ய முடியும், சொல்லி முடிக்க முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகள், அதே மாதிரி சில வசனங்களை பாருங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லுகின்ற பொழுது நமக்கு தெரிந்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுர்கஉ, யா அய்யுஹல்லதீன ஆமனுர்கஉ வஸ்ஜுது, ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள். ஹதீஸில் நமக்கு அந்த ஓர்டர் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இங்கும் அந்த ஓர்டர் ருக்கு சுஜூது அடுத்தடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற சகோதரர்களே. இந்த விவகாரத்துக்கு இன்னொரு அழகான ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். உதாரணமாக பாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன். சிறு தூக்கமோ அதே மாதிரி பெருந்தூக்கமோ ஆழ்ந்த தூக்கமோ இறைவனை தொத்திக் கொள்ளாது. இது ஒரு ஓர்டரில் வருதா இல்லையா? நாங்கள் தூங்க போகிறதாக இருந்தால் முதலாவது எது வரும்?
சினத்துன் சிறு தூக்கம் வரும். அதற்கு பிறகு நௌம் என்கின்ற பகுதிக்குள் டீப்பாக நாங்கள் போய்விடுவோம். அல்லாஹு தாலா மனித பலவீனத்தை சொல்லி காட்டுவதற்காக, இந்த மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்பதை சொல்லி காட்டுவதற்காக, அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில் எந்த ஒப்புவமையும் கிடையாது என்பதை வேற அறுத்து சொல்வதற்காக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், லா தஅஹுதுஹு சினத்துன், சிறு தூக்கம் அல்லாஹ்வுக்கு வராது. சிறு தூக்கம் வராது என்றால் பெருந்தூக்கம் வராது என்பது இரண்டாவது விஷயம். சிறு தூக்கம் வராது என்றாலே அதனுடைய அர்த்தம் என்ன? பெருந்தூக்கம் வராது என்பது. ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான் பெருந்தூக்கமும் வராது. ஏன் அல்லாஹு தாலா சொல்கிறான்னா, மனித பலவீனம், மனுஷன் தூங்கிட்டான் என்றால் அவனுக்கு உலக விவகாரங்கள் எல்லாவற்றிலிருந்து அவன் ஓய்வு பெற்று விடுகிறான். தூக்கம் மனிதனுக்கு ஒரு ராகத்தாக இருக்கிறது. தூக்கம் மனிதனுடைய சிந்தனையை கட்டுப்படுத்தி விடுகிறது. அதற்கு தூங்க சென்று விடுவானையாக இருந்தால் அவனுடைய தொழில், குடும்பம், அவன் நிர்வகிக்கக்கூடிய எல்லா விஷயங்களில் இருந்தும் அவன் ஓய்வடைந்து விடுகிறான், அவன் ஆஃப் ஆகி விடுகிறான். இப்போ தூக்கத்தில் மனுஷனால தன்னுடைய விவகாரத்தை என்ன பண்ண முடியாது? கண்காணிக்க முடியாது. ஆனால் அல்லாஹு தாலா சதாவும் கண்காணிப்பவன். அடுத்த வாக்கியம் என்ன? லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். இல்லா பிஇذنி, அல்லாஹ்வுக்கு எதுவுமே என்ன பண்ண மாட்டாது? பலவீனத்தை ஏற்படுத்தாது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வசனத்தினுடைய அடுக்கும் அந்த சேர்க்கையும் அன்புள்ள சகோதரர்களை மிக ஆழமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சிந்திக்க வேண்டிய வசனங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி. இதில் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கின்றன. நான்காவது தர்தீப் அததி, எண்கள் அடிப்படையில் அல்லாஹு தாலா ஒரு தொடர்புக்காக சொல்லுவார். உதாரணமாக சூரத்துன் நிசா 3வது வசனம் என்ன வசனம்? ஃபங்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ, நீங்கள் பெண்களில் மஸ்னா, இரண்டாகவோ, பொருளாதார சக்தி இருந்தால் 3ஆகவோ. சரி, சிலோக்குள்ள சந்தோஷம் வரீங்களே. 4வது இருக்குது மஸ்னா வசூலாச ஒருபா ஹைர். அப்போ இந்த பொருளாதாரத்தினுடைய கெப்பாபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மஸ்னா வசூலாச ஒருபா என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ அன்புள்ள சகோதரர்களை, இந்த எண்ணில் அல்லாஹ் ஒன்றாக கடந்து செல்வதற்கும் என்ன இருக்கிறது? ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும். இன்னொரு வசனத்தை பாருங்கள். சூரத்துல் முஜாதலா 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அழகான ஒரு வசனம். அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா? அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ளவற்றை எல்லாம் அல்லாஹு தஆலா அறிவான். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபியுஹும், 3 பேர் ரகசியம் பேசினால் 4வதாக அல்லாஹ் இருப்பான். வலா ஹம்சத்தின் இல்லா ஹுவ சாதிசுஹும், 5 பேர் ரகசியம் பேசினால் 6வதாக அல்லாஹு தஆலா இருப்பான். வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர, இந்த எண்ணிக்கையை விட குறைவான எண்ணிக்கையாகவே இருக்கட்டுமே, அல்லது இந்த எண்ணிக்கையை விட கூடுதலான எண்ணிக்கையாகவாவது இருக்கட்டும், இல்லா வஹுவமாகும், எத்தனை பேர் இருந்து நீங்கள் ரகசியம் போட்டாலும் அல்லாஹ்வுக்கு அது தெரியும், அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அப்போ இது எதை காட்டுகிறது? இந்த எண்ணிக்கை 1, 2, 3 எத்தனையோ, இதுக்கு சொல்வார்கள் மினல் அத்னா இலல் அலா, சிறிதிலிருந்து பெரிதுக்கு போவது. சில வசனங்கள் என்ன செய்யும் என்றால் மினல் அலா இலல் அத்னா, பெரிதிலிருந்து என்ன செய்யும்? சிறிய விவகாரங்களுக்கு வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர், அப்போ இதன் மூலம் அல்லாஹ் எதை சொல்ல விரும்புகிறான்? அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்கின்ற எந்த ரகசியமும் என்ன செய்யாது, தப்பாது என்பதை சொல்வது. அதாவது சொல்வதாக இருந்தால் மேலோட்டமாக சொல்லியிருக்கலாம், நீங்கள் செய்கின்ற எதுவுமே அல்லாஹ்வுக்கு தப்பாது, உங்களுடைய ரகசியம் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கலாமா? இல்லையா? சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான்? 3, 4, 5 என்று அல்லாஹு தாலா எண்ணிக்கையும் சொல்லி, அதற்கு குறைவான எண்ணிக்கையும் சொல்லி, கூடுதலான எண்ணிக்கையும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது என்பதை அழுத்தமாக இந்த வசனத்தை அல்லாஹு தாலா சொல்ல விரும்புகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர், அப்போ இது என்ன? எண்ணிக்கையின் படித்தரம். இன்னொரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லுகிறேன் பாருங்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்து நபா 46வது வசனத்தை சொல்லுகிறான், குல் இன்னமா ஐலுக்கும் பிவாஹிதா, நபியே நீங்கள் சொல்லுங்க, உங்கள் சமுதாயத்தை பார்த்து நாங்கள் உமக்கு ஒரு விஷயத்தை உபதேசம் செய்கிறோம். ஏனென்றால் அவர்கள் நுபுவத்தை மறுப்பதற்காக ரசூலுல்லாவுக்கு பைத்தியம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்தார்கள். இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி மறுக்கணும் தெரியுமா? நீங்கள் ஏன் மறுக்கீங்க? ஏன் மறுத்தார்கள் என்றால், ஜாஹிலியா காலத்து மக்களிடத்திலே முச்சாய்வு போர் கொண்டிருந்தது. அதாவது அவங்களுடைய குலம் எதை சொல்லுகிறதோ
அவர்களுடைய அந்த வம்சம் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அசபியத்தான என்ன? குலவாதம். அப்போ சத்தியத்திற்கு மாற்றமாக அவர்கள் தங்கள் சமுதாயத்தினுடைய குலவாதத்தோடு இருந்தது, அந்த பிடிவாதம் இருக்கிற அதுதான் காரணமாக இருந்தது. இந்த பிடிவாதத்தை நீங்கள் விடுங்கள், விட்டுவிட்டு நீங்கள் நேர்மையாக சிந்தியுங்கள் என்று சொல்வதற்காக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான், நபியே நீங்கள் உங்கள் சமுதாயத்திடத்திலே சொல்லுங்கள், இன்னமா அயலுக்கும் பிவாஹிதா, ஓர் விவகாரத்தை செய்யுங்கள் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். என்ன விவகாரம்? அந்த தக்கூமு லில்லா, முதலாவது அல்லாஹ்வுக்கு நேர்மையான ஒரு மனநிலைக்கு வாங்க. மறுக்கிற இல்லை இப்படின்னு இல்லாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சத்தியம் எது என்ற ஒரு நிலைமைக்கு, சத்தியத்தை தேடுற ஒரு மனநிலைக்கு நீங்கள் முதலாவது வாங்க. அந்த தக்கூமு லில்லா என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன அல்லாஹ் தாலா சொல்கிறான் என்றால், உங்களுக்கு ஆலோசனைக்கு யாராவது தேவைப்பட்டா உங்களோட இன்னொரு ஆளை சேர்த்துக்கங்க. மத்னா என்று சொன்னால் என்ன? நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆளோட சேருங்க. ஏனென்றால் பலவீனமான சிந்தனை ஒரு நல்ல சிந்தனையாளரோடு சேருகின்ற பொழுது நம்மளோட பலவீனம் என்ன செய்யும்? விளங்கும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த, ஒரு ஐடியாவை உங்களோட கூட்டாளி என்ன செஞ்சிருவார்? சொல்லிடுவார். எனவே இன்னொரு ஆளை நீங்கள் உபதேசத்துக்கு எடுத்து அல்லாஹ்வை பற்றி சிந்திச்சிங்க என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையான நபி என்று உங்களுக்கு விளங்கும். மத்னா, 2 பேர். சரி, அப்படித்தான் 2 பேர் உங்களுக்கு தேவையில்லையா? அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்கிறான், கணியத்துக்குரிய சகோதரிகளே, ஃபுராதா, தனியே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மற்றவர்களை சார்ந்து சிந்திக்காமல் நேர்மையாக நீங்கள் தனியே இருந்து சிந்தித்தீர்களேயானால், சும்ம ததஃபக்கரு, நீங்கள் பிறகு சிந்தித்து பார்ப்பீர்களேயானால், மா பிசாஹிபிக்கும் மின்ஜின்னா, உங்களுடைய தோழர் முஹம்மது அவர்களுக்கு எந்த பைத்திய உணர்வும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ இது என்ன? ஓர்டர், எண்ணிக்கை ஓர்டர். இதுவும் அல் குர்ஆனில் அதிகமாக இருக்குது. உதாரணம் பாருங்கள் சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை பாருங்கள். சூரா இப்ராஹிம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா ஃபிர்லி, முதலாவது இஸ்திக்பார் யாருக்கு செய்கிறார்? தனக்கு செய்கிறார். வலிவாலிதைய, தன் பெற்றோருக்கு செய்கிறார். வலில் மூமினீன, மூமின்களுக்கு செய்கிறார். யௌம யகூமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு நாள் உருவாகின்ற அந்த நாளில். இது ஒரு, அதே மாதிரி அடுத்த தொடரை ஓதுங்க பார்க்கலாம். இந்த துவாவை கேட்டு போட்டு, ரப்பிஜ் அல் நீ முகீமஸ்ஸலா, என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அதுக்கு பிறகு வமின் துர்ரியத்தி, என் குடும்பத்தாரை, நான் சீர்திருந்தால் தான் குடும்பத்தினர் என்ன செய்வார்கள்? சீர்திருத்தம் அடைவார். அப்போ முதலாவது தனக்கு கவனம் செலுத்துகிறார், பிறகு அது குடும்பத்தை நோக்கி போகுது. அல் குர்ஆனில் எந்த வசனத்தினுடைய தகவல் அமைப்பை நீங்கள் பார்த்தால் அது சிறிதிலிருந்து பெரிதாக ஒவ்வொன்றாக கடந்து செல்லும் சகோதரர்கள். இந்த மனோநிலையில் அல் குர்ஆனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நிறைய இருக்கு. ஓகே, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த